ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளசி செடி இந்த நாளில் மட்டும் தண்ணீர் ஊற்றிடாதீங்க. ஏன் தொட்டியில் வளர்க்கணும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமயத்தில் புனிதமான தாவரங்களின் பட்டியலில் துளசி தான் முதன்மையானது. எல்லோரோட வீட்லேயும் துளசி செடியை முறையாக வழிபடுவாங்க. வாஸ்து சாஸ்திரத்துலேயும் துளசி செடிக்கு அதிக முன்னுரிமை இருக்குது. ஸ்ரீஹரி விஷ்ணு மூர்த்திக்கு துளசி இல்லாமல் போகம் சமர்ப்பித்தா பூஜை முழுமையடையாது. துளசி லக்ஷ்மி தேவியோட உருவமாக கருதப்படுது. வீட்டில் துளசி செடி பச்சையாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் துளசி செடியை வழிபடும் போது சில விதிகளை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியோட அருள் பெற துளசி செடியை முறையாக வழிபடணும். மத நம்பிக்கைப்படி துளசியை தினமும் வழிபடணும். துளசி செடியில் இலைகளை குளிக்காமல் தொடக்கூடாது. சிலர் துளசி இலைகளை வெட்டி வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் குளிக்காமல் தொடக்கூடாது. ஏகாதசி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் துளசி மாதா நாராயணுக்காக விரதம் இருப்பாங்க. அதனால் அன்னைக்கு துளசி செடிக்கு தண்ணீர் விடக்கூடாது. அவ்வாறு செஞ்சால் அசுப பலன்களும் வகுக்கும். அதனால் அன்னைக்கு தண்ணீர் விடக்கூடாது. மேலும் அந்த 2 நாட்களும் துளசி இலையை வெட்டக்கூடாது. அதே போல் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் துளசி இலைகளை பறித்து அறுவடை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் கூறுது. ஞாயிற்றுக்கிழமையில் துளசி செடிக்கு தண்ணீர் விடுவது வீட்டில் எதிர்மறை சக்திகளை கொண்டு வரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது. காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சுத்தமான ஆடையை அணிஞ்சிட்டு துளசி செடியை வழிபடணும். அவற்றுக்கு குங்குமம், மஞ்சள், சந்தனம் சேர்த்து பூசிக்கலாம். சிவப்பு அப்படி இல்லைன்னா இளஞ்சிவப்பு பூக்களை வழங்கலாம். அதுக்கப்புறம் துளசிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவணும். மாலையில் துளசிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றணும். துளசி செடியை சரியான முறையில் வழிபடுவது லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணுவோட ஆசீர்வாதத்தை எப்போது கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும். துளசி செடியை தவறுதலாக கூட தரையில் நடக்கூடாது. துளசி வீட்டின் வாசலை விட உயரமாக இருக்கணும். அதனால தான் பலர் வீட்டில் துளசி மாடத்தை உயரமாக கட்டியிருப்பாங்க. துளசி செடி காய்ந்து விடாமல் பார்த்துக்கணும். துளசி செடி காய்ந்தது அப்படின்னா வீட்டில் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான குறியாக அது இருக்கும். துளசி செடியை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கணும். உலர் பூக்களை அங்கு இருக்கக்கூடாது. துளசி மாடத்தை தொடர்ந்து சுத்தம் செஞ்சுக்கணும். துளசி செடி வீட்டில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. மேலும் எத்தனை துளசி செடி இருக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது அப்படின்னா, வீட்டில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் துளசி செடிகள் நடணும். 1, 3, 5 போன்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்கணும். துளசி தூய்மை மற்றும் புனிதத்தின் சின்னமாக கருதப்படுது. துளசி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பாக்டீரியா தொற்றுநோய்களை எதிர்த்து போராடக்கூடியது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.